பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போம். ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். மறுபடியும் வாசிக்கலாமே. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராயிருக்கிறார். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்ற ஒரு வார்த்தை, விருப்பத்தையும் செய்கையையும் நமக்குள்ள கர்த்தர் உண்டாக்குறாரா. இன்னைக்கு நிறைய விருப்பங்கள், அந்த விருப்பத்துக்கு ஏத செய்கைகளை ஒவ்வொரு மனுஷனும் செய்கிறான் பாருங்க. அது கடவுளுக்குரிய ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, தெய்வ பக்தி இல்லாத ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, மனுஷங்குள்ள இந்த ரெண்டு காரியம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு, விருப்பம் செய்கை. இந்த விருப்பமும் செய்கையும் இல்லாத ஒரு மனுஷனை நீங்கள் பார்க்கவே முடியாது. எப்போ இந்த விருப்பம் இல்லாமல் போகுதுன்னா, ஒரு மனுஷன் உயிரோடு இல்லாமல் போகும்போது அவனுக்கு விருப்பம் இல்லாமல் போகுது, அவனுக்கு அந்த விருப்பத்துக்கு ஏத செய்கை இல்லாமல் போகிறது. ஆனால் இந்த விருப்பத்தையும் செய்கையும் ஆண்டவர் மனுஷனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக அவனுக்குள்ள வச்சிருக்கிறதுனால தான் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, மனுஷனுக்குள்ள தேவன் உண்டாக்கியிருக்கிற விருப்பத்தையும் செய்கையும் உபயோகப்படுத்தி என்னென்னலாம் ஆண்டவர் நம் மூலமாக செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை செய்வதுக்கு தேவன் நமக்கு எதை முக்கியப்படுத்தி காட்டுறாருன்னா, நமக்குள்ள அவர் வைத்திருக்கிற விருப்பத்தையும் செய்கையும் என் தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். கையை சொல்லுங்க. எனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற விருப்பத்தையும் செய்கையையும் நிறைவேற்ற தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். மனுஷன் தான் விருப்பத்தை, அந்த விருப்பத்துக்கு ஏற்ற செய்கையை செய்ய அவன் எப்படியோ வேலை செய்கிறான் பாருங்களேன். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இயேசுநாதர் என்னைக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து இயேசுநாதர் ஒரு வேலையை செய்ய நான் இடம் கொடுக்குறேன். அந்த வேலை என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் நிறைவேற என்னில் நான் இடம் கொடுக்குறேன். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு செய்கையாக மாற்ற நீர் என்னை எப்படி நடத்த விரும்புகிறீர் என்பதை அறிந்து ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ விருப்பத்தையும் தேவன் விரும்புகிற செய்கைகளையும் செய்ய ஒப்பு கொடுக்கும்போது, நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களை மகிமையாய் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை காண்பிப்பார். இப்போ கவனிச்சு பாருங்க. இதுக்கு சில உதாரணங்களோடு சில காரியங்களை நான் விளக்க விரும்புகிறேன். விருப்பத்தை குறித்து கொஞ்சம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் செய்கைகளை குறித்து சொல்லிட்டு, இந்த விருப்பத்தையும் செய்கையும் கர்த்தர் எப்படி மாத்துறார், அவருக்கு ஏதுவாக மாற்றி அதை எப்படி அவர் என்ன உண்டாக்குறவராக இருக்கிறான்னு சொல்லியிருக்கார். அதை செய்வதற்கு எப்படி நமக்கு தேவன் சக்திகளை, வல்லமையை, ஆற்றலை நமக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்போது, ஒவ்வொரு விருப்பமும் செய்கையும் என்னுடையதாக இருக்காது, என்னை நடத்துகிற கர்த்தருடைய விருப்பத்தையும் செய்கையும் நிறைவேற்றுகிறவனாக இருப்பேன். எத்தனை பேர் விரும்புகிறீங்க, ஆண்டவரே என்னுடைய விருப்பத்தை காட்டிலும் உம்முடைய விருப்பம் சிறப்பானது ஆண்டவரே? எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? என்னுடைய விருப்பத்தை காட்டிலும் கர்த்தர் விரும்புகிறது சிறப்பானது. ஏன்னா தேவன் எனக்கு எதை கொடுத்தாலும் நல்லதை தான் கொடுப்பார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை விரும்புகிறோம் பாருங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நிறைய விரும்புகிறோம். இப்படி மாறினா நல்லா இருக்கும், இதில் ஒரு முன்னேற்றம் வந்தால் நல்லா இருக்கும், சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கணும்னு விரும்புகிறோம். இதெல்லாம் நியாயமான விருப்பம் தான் பாருங்க. நம்ம விருப்பமே சிலது நியாயமாக இருக்கும்னா, நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மள் அவர் உண்டு பண்ணுகிற விருப்பம் எத்தனை 1000 மடங்கு நல்லதாக இருக்கும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரட்சிப்பு கூட அப்படி தான் பாருங்களேன். கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுத்துருக்க ரட்சிப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிறைய நேரம் நம்ம நினைக்கிறோம் அந்த ரட்சிப்பு ஆண்டவர் வெறும் நம்முடைய பாவத்தை மாத்திரம் மன்னிக்கிறதுக்கான ஒரு அனுபவமாக இருக்குன்னு நினைக்கிறோம். அது உண்மைதான். ரட்சிப்பு வரும்போது ஆண்டவர் மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறார். ஆனால் அந்த ரட்சிப்பின் மூலமாக ஒன்று நடக்குது. இயேசு எனக்குள்ள என் இருதயத்தையே அவர் மாற்றுறாரு. எத்தனை பேர் நம்புறோம்? கையை வேத்தையாமன்னு சொல்லுங்க. இயேசு எனக்குள்ள என்ன பண்ணுறாரு? என் இருதயத்தை மாற்றுறாரு. என் இருதயத்தை மாற்றும் போது நான் உள்ளே இருந்து வெளியே ஒரு அற்புதமான மாற்றத்தை பிறப்பிக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் மாறுறேன். அதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்ளும் போது எப்பவுமே ஆண்டவர் உள்ளே இருந்து உண்டாக்குற மாற்றத்தினுடைய பிரதிபலனை ஆண்டவர் வெளிப்புறத்தில் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார்.
ரட்சிப்பு அதை தான் செய்யுது. வெறும் பாவத்தை மன்னிக்கிற ஒரு காரியம் மாத்திரம் இல்லை, அந்த பாவ மன்னிப்பு ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. அதோட மேன்மையான ஒன்றை செய்கிற அந்த ரட்சிப்பின் மூலமாக ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளும் என் இருதயத்தை அவர் மாற்றிக்கிட்டே இருக்கிறார். கையை சொல்லுங்க, இந்த ரட்சிப்பின் மூலமாக இயேசு என்ன செய்கிறார்? என்னில் ஒவ்வொரு வினாடியும் என் இருதயத்தை என்ன பண்ணுறாரு? மாற்றுறார். மாற்றக்கூடிய இடத்துல நான் இருப்பேனா ஒன்று நடக்கும். அவருடைய விருப்பத்தையும் அவருடைய செய்கையும் எனக்குள்ளே கொண்டு வந்து அவர் வேலை செய்வார். அதை செய்ய வைக்கக்கூடிய எல்லா வல்லமையும் என்னிலிருந்து அவர் உண்டு பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஒரு காரியம், ஒரு உதாரணத்தை சொன்னால் நம்ம விளங்கிக்குள்ள இதை உதவி செய்வார் பாருங்கள் ஆண்டவர். நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்ன, ஒரு கார் என்ன ஒரு பிரேக் டவுன் ஆகிடுதுன்னு வச்சிங்களேன், ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டுருது ஒரு காரு. அந்த காரை வச்சு நீங்கள் கொஞ்சம் மேட்டான இடத்துல ஏறணும்னு வச்சிங்களேன், அந்த காரை நம்ம நினைக்கிற வேகத்துக்கு அந்த மேட்டில் ஏற்ற முடியாது பாருங்கள். மெதுவாக தான் போகும். ஏன்னா வண்டியில் கொஞ்சம் கோளாறு இருக்குது பாருங்கள். கோளாறு இருக்கும்போது ரொம்ப தூரம் போகாது. ஆனால் அந்த கோளாறு நீங்கி அந்த காருடைய என்ஜின் திருப்பியும் பவராக பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா எவ்வளோ பெரிய மேட்டை கூட ரொம்ப சுலபமாக ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த மலையை அந்த மேட்டை ஏறக்கூடிய ஒரு வேலை நடக்குது பாருங்கள். அது போல தான் ஆண்டவருடைய விருப்பமும் செய்கையும் நம்மில் உண்டாக நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஒரு மாற்றம் வரும்னா அந்த என்ஜின் பவர் கொடுக்கறது போல ஆண்டவர் எனக்குள்ளே அவருடைய வல்லமையினால என்ன செய்கிறார்னா இந்த விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணி அவர் நினைக்கிறத என்னில் அவர் செய்து முடிக்கிறார். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆண்டவரே, நீர் நினைக்கிறத என்னில் செய்து முடிக்கக்கூடிய உம்முடைய விருப்பத்தையும் செய்கை நீர் என்ன செய்யும் என்னில் உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்கன்னா உங்கள் ஆசையும் நிறைவேறும். உங்கள் ஆசையை காட்டிலும் கர்த்தர் வைக்கும் மிகப்பெரிய விருப்பமோ உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த மாதத்தில் என்ன விருப்பம், என்ன செய்கைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்கள் மனசில் நீங்கள் திட்டமிட்டாலும் அதுக்கு மேலாக ஒன்று நீங்கள் நினைக்கணும். ஆண்டவரே, நானே இவ்வளோ விரும்புகிறேன்னா, நானே இந்த விருப்பத்துக்கு ஏற்ற செய்கையை செய்யணும்னு நான் நினைக்கும் போது என் தேவன் என்னை காட்டிலும் அதிக நல்ல விருப்பத்தையும் நல்ல செய்கையும் என் மூலமாக நீ நடப்பிப்பீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மாதம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் உம்முடைய விருப்பத்தையும் உம்முடைய செய்கையும் என்னில் நீ செய்ய வல்லவராக இருக்கிறீர். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னில் நீ செய்யனவா இருக்கிறீர். அப்போ கவனிச்சு பாருங்க, இந்த விருப்பம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் உண்டாக்குது, அதுக்கு பிறகு அந்த செய்கை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்னென்னலாம் உண்டாக்குறதுன்றத ஒரு அவுட்லைன் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்கள். விருப்பம் போது எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த விருப்பம் செயல்படுதுன்னா நீங்கள் கவனிச்சு பாருங்கள். ஒரு மனுஷன் எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானமும் அவனுடைய விருப்பத்தின் ஆரம்பமாக இருக்குது. எவ்ரி டிசிஷன் இஸ் a beginning of your desire. அப்போ கவனிக்கணும், நான் ஒவ்வொரு காரியத்தை தீர்மானிக்கும் போதும் அது அந்த தீர்மானம் என்னுடைய ஆசை, என் ஆழமான ஆசை, என்னுடைய டீப் வாண்ட் என்ன என்கிறதை காட்டுகிற ஒரு விருப்பத்தை தான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கடவுள் வைக்கிறார் பாருங்க. படிக்கிற பிள்ளைங்களை எடுத்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, ஏன்னா அவங்க ஒரு தீர்மானம் இருக்கிறாங்க, நான் படிக்கிற படிப்பில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், நல்ல வெற்றிகரமாக நான் பாஸ் ஆகணுன்ற அந்த தீர்மானம் அவர்களை எதன் அடிப்படையில் கொண்டு வருதுன்னா அவங்களுக்குள்ளே உண்டாகிற விருப்பம் என்ன உண்டாகிற. படிக்கிற பிள்ளை யாருக்குமே நான் ஃபெயில் ஆகணும்னு நினைக்கிறவங்க கிடையாது. ஏன்னா அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப புவர், ரொம்ப லீஸ்ட்டு. ஆனால் எல்லா மாணவர்களும் என்ன விரும்புகிறாங்க, கடினமாக ஒரு காரியத்தை படிக்கிறாங்க, அதில் எதற்காக முயற்சி எடுக்கிறாங்கன்னா அதில் அவங்களுக்கு ஒரு பெரிய விருப்பம் இருக்குது. என்னென்னா, நான் இதில் வெற்றி அடையணும், சக்ஸஸ் ஆகணும். ஒரு வியாபாரம் செய்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் எடுத்து பாருங்க. ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு கூட நேரம் பார்க்காம உழைக்கிறாரே. ஏன் நேரம் பார்க்காம உழைக்கிறாருன்னா அவருக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது. அந்த விருப்பம் என்ன, நான் எப்படியாவது ஒரு வெற்றிகரமான ஒரு வியாபாரியாக இந்த உலகத்தில் இருக்க முடியாதா? அப்போ கவனிச்சு பாருங்க, ஒவ்வொரு தீர்மானமும் எதன் அடிப்படையில் ஆரம்பிக்கப்படுதுன்னா ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாகிற விருப்பத்தின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்படுது. அதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும்.
நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், ஒரு காரியத்தை முடிவு பண்றேன்னா அது என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு அந்த விருப்பத்தை அவர் என தீர்மானிக்கக்கூடிய, அவர் விரும்புகிற காரியங்களை செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கணும். நல்ல முன்னேற்றத்தையும் பிரயோஜனமான விளைவை கர்த்தர் நமக்குள்ள உண்டாக்குற ஒரு தாய் கூறம் பாருங்க, பல தியாகம் பண்ணி எத்தனை இரவு தூங்காம பிள்ளைய பெற்றெடுத்த பிள்ளைய வளர்ப்பதுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணுறாங்க பாருங்க. அந்த தீர்மானம் எதன் அடிப்படையில் வருதுன்னா, எப்படியாவது என் பிள்ளை நல்லா வளர்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு தாய்க்குள்ள இருக்கு பாருங்க. இந்த ஆசைகள் எல்லாமே ஒரு தீர்மானம், ஒரு டிசிஷனை வச்சு தான் பிகன் பண்ணுது பாருங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த ஆசைகள் ஆரம்பிக்கப்படும். இன்னைக்கு இந்த காலை வேளையில் உங்களுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கலாம். அந்த ஆசைகள் எல்லாம் உங்களை எதன் அடிப்படையில் ஆரம்பிக்கப்படுதுன்னா, உங்களுடைய அந்த தீர்மானங்கள், நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானம், குடும்பத்துக்கான தீர்மானம், உங்கள் வாழ்க்கைக்கான தீர்மானம், உங்கள் எதிர்காலத்துக்கான தீர்மானம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா உங்கள் விருப்பத்திலேருந்து தான் ஆரம்பிக்குது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, எந்த தீர்மானம் எந்த விருப்பத்திலிருந்து ஆரம்பிக்குதோ ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார், அந்த விருப்பத்தையே ஆண்டவர் அவர் விரும்புகிறதாக மாற்ற விரும்புகிறார். ஏன்னா அவர் விரும்புகிற விருப்பத்தை நான் செய்யும் போது என் தீர்மானம்லாம் கரெக்டாக இருக்கும். கையாமேன்னு சொல்லுங்க. என்னுடைய தீர்மானம் என் விருப்பத்தினால் ஆரம்பிக்குதுன்னா ஆண்டவர் பார்க்குறாரு, அப்போ என் பிள்ளையுடைய இருதயத்தில் போய் என் விருப்பத்தை வைக்கிறேன். என் விருப்பத்தின் அடிப்படையில் என் பிள்ளைங்க தீர்மானம் எடுக்கும்போது அந்த தீர்மானங்கள் ஒரு நாளும் நம்மளை தலைகுனிய விடவே விடாது. ஏன்னா இப்போ இந்த விருப்பம் என்னுடைய விருப்பம் அல்ல, என் ஆண்டவர் எனக்குள்ள உண்டாக்குற விருப்பம். நீங்கள் கவனிச்சு பாருங்க. நீங்கள் சில ஒரு 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 கதையை வாசித்த ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தாராம். பார்த்தபோது டாக்டர் சொன்னாராம், டாக்டர்கிட்ட கேட்டாராம், என்ன டாக்டர் பண்ணுறது இந்த டயபெட்டிஸுக்கு அப்படின்னு கேட்டாராம். அப்போ டாக்டர் சொன்னாராம், நான் மாத்திரை மருந்து கொடுக்குறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னாராம். அந்த தீர்மானம் என்னன்னா, இனி நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன். அவர் கேட்ட உடனே நல்லா இருந்துச்சு. இப்படி சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆகுன்ற ஒரு விளைவெல்லாம் அந்த டாக்டர் அவருக்கு நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணாராம் பாருங்க. கேட்டுட்டு போனவர் இப்போ ஒரு விருப்பம் வந்துருச்சு. சரி, இப்படி சாப்பிடாமல் இருந்தால் இப்படிப்பட்ட நல்ல விளைவெல்லாம் இருக்கா, அப்போ நான் நல்லா வாழலாமா அப்படின்ற விருப்பத்தோடு போனாராம் பாருங்க. போனவருக்கு அவர் எடுக்க சொன்ன தீர்மானங்கள் அவருடைய ஆசைகளை மாற்ற வேண்டிய ஒன்றா இருந்துச்சு. இப்போ எந்த காரியத்தை மாற்றணும்னா, ஸ்வீட் சாப்பிட்ற ஆசையை அவர் மாற்றணும். இப்போ பாருங்க, வெளிப்புறத்தில் அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு ஸ்வீட் எடுக்கக்கூடாதுன்னு, ஆனால் உள்புறத்தில் நிறைய போராட்டங்கள் அவருக்கு இருக்குது. அந்த ஸ்வீட் இந்த கிரேவிங்ன்றாங்க பார்த்தீங்களா, அது அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இந்த ஸ்ட்ரகிளை கொஞ்ச நேரம் போராடுறாரு. எதன் அடிப்படையில் போராடுறனா, அவர் கேட்ட விஷயங்கள், அந்த என்ன விளைவுகள் என்னவா இருக்குன்றதை கேட்டு கேட்டு புரிந்து கொண்டதுனால இப்போ ஒன்று செய்கிறாரு. கொஞ்ச நாள் போராடினாலும் இறுதியில் ஒரு நிலைக்கு வர்றாரு. என்ன நிலைக்கு வர்றாருன்னா, அந்த ஸ்வீட் கிரேவிங் போய் இப்போ என்ன ஒரு கிரேவிங் வருதுன்னா, நல்லா வாழ்வதுக்கு நல்ல ஆகாரத்தை சாப்பிட்றதுக்கான ஒரு ஆசை அவருக்குள்ள கொஞ்ச நாள் அடைவில் அது மாறுது பாருங்க. மாறினாதான் அந்த டயபெட்டிக் பேஷண்ட் உயிரோடு இருக்க முடியும். மாறலனா சாப்பிட்டுட்டு சீக்கிரம் பரலோகம் போய் சேரலாம். ஆனால் வாழணும், ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்யணும்னா இந்த மாற்றத்தை தன் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவதுக்கு போராட்டங்கள் வருது. மாம்ச விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்த போதும் சில காரியத்தை தீர்மானிக்க வேண்டிய சில விஷயங்களை தீர்மானித்து நல்விளைவுகளை அது கொண்டு வருகிறது என்று நான் அறியும் போது என்ன செய்கிறேன், அந்த போராட்டத்தின் நடுவே என் ஆசைகளை நான் மாற்றி அமைக்கிறேன், என் விருப்பங்களை மாற்றி அமைக்கிறேன். இது போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாருங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நான் நல்லா இருப்பதுக்கு, என்ன நல்லா ஆக்குவதுக்கு, நான் போராட்டி கொண்டிருக்கிற சில காரியங்களில் நான் விடுபெறுவதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, என் விருப்பத்தை கடவுள் மாற்றி அமைக்கிறார். எப்படி மாற்றுறாருன்னா, அவர் கொண்டு வர விரும்புகிற விளைவுக்கு நேராக மாற்ற விரும்புகிறார். கையை ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் உண்டு பண்ணுகிற விளைவுக்கு நேராக என்னுடைய விருப்பத்தை கர்த்தர் அப்படியே மாற்றுறாரு பாருங்க.
ரொம்ப அற்புதமான உதாரணம் வேத புஸ்தகத்தில் நம்ம கவனிச்சோன்னா லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் ஜகேரியு என்கிற ஒரு மனுஷனை பார்க்குறோம். அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. என்ன ஆசை? இயேசுவை பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த ஆசையோட வரான். கூட்டத்தின் நடுவே இயேசுவை பார்க்க முடியல, அதனால ஒரு மரத்து மேலே ஏறி உட்கார்றான் பாருங்க. இயேசுநாதர் அவனுடைய அருகே வந்த உடனே அவனை அண்ணாந்து பார்த்து, லாசருவே இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டுக்கு வருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே வேகமாக இறங்கி வரான். இறங்கி வரும்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்ன, அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, இந்த பாவியினுடைய வீட்டுக்கா இந்த இயேசுநாதர் போனோம்? இவன் பண்ண அநியாயம் கொஞ்சம் நெஞ்சமான அநியாயமா? கவனிச்சு பாருங்க. இயேசு அவனுடைய விருப்பமாக, இயேசு அவனை சந்திப்பதற்கு முன்பாக அவனுடைய தீர்மானங்கள் எல்லாமே எந்த ஆசையின் அடிப்படையில் வந்துச்சுன்னா பண ஆசையின் அடிப்படையில் வந்துச்சு. அதனால தான் என்ன பண்ணுறான் பாருங்க, பண ஆசையில் ஜனங்க கிட்ட போய் அநியாயமாக அவன் பணத்தை வட்டியை வாங்குறான், என்ன டாக்ஸை வாங்குறான், வரி வாங்குறான். எல்லாமே தவறாக இருந்துச்சு. ஆனால் இயேசு அவனுடைய வாழ்க்கைக்குள்ள, இயேசு அவனுடைய ஆசையாய் மாறின போது, விருப்பமாய் மாறின போது அவன் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தான்? இயேசுநாதர் அவனுடைய உள்ளத்துக்குள்ள உண்டாகிற விருப்பத்தை மாற்ற அவன் இடம் கொடுத்த போது அவனை எப்பேற்பட்ட ஒரு மனிதனாய் கர்த்தர் மாற்றுகிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. மனுஷனுடைய வாழ்க்கையில் விருப்பங்கள் வருகிறது. ஆனால் அந்த விருப்பத்தை ஆண்டவர் விரும்புகிற விருப்பமாக நம்ம ஒப்பு கொடுப்போம்னா நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாய் மாறும். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் விரும்புகிற விருப்பமாய் உங்கள் விருப்பம் மாறணும். உங்களை இதுவரைக்கும் சிறப்பாக்கி இருக்கிறவர் எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் அதிகமான விதத்தில் கர்த்தர் நம்மை சிறப்பாப்பார். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. அந்த 8ஆம் வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். அங்கே அவன் சொன்ன வார்த்தை பாருங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனை குறித்து நிறைய காரியங்களை சொல்கிறாங்க. 7ஆம் வசனத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே அவனை குறித்த குறைகளை அங்கே சொல்கிறாங்க பாருங்க. ஜனங்க இயேசுநாதர் இவன் வீட்டுக்கு போகிறான்னு சொன்ன உடனே அங்கே ஜனங்க சொல்கிறாங்க, இந்த பாவினுடைய வீட்டுக்காக இயேசுநாதர் போனோம். அங்கே பாருங்க, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஜனங்க முறுமுறுக்கிறாங்க, என்ன இவருக்கு விஷயம் தெரியலையா? ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, அவன் விருப்பத்தையே மாத்துறதுக்காக அவனை சந்திக்க போறாரு. நல்லா நீங்க கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனுடைய விருப்பம்லாம் எப்படி இருந்துச்சு பாருங்க. அங்க சொல்லி பண ஆசை உள்ளவனா இருந்தான், ஜனங்களை ஏமாத்துறவனா இருந்தான், என்ன ஆஸ்தின் மேல மாத்திரம் தான் ஆசை இருந்துச்சு பாருங்க. ஆனா இப்போ 8ஆம் வசனம் கவனிச்சு பாருங்க. இப்போ இயேசுநாதர் அவனுக்குள்ள வந்து அவன் விருப்பத்தை மாத்துற. நான் சொன்ன பார்த்தீங்களா, தேவன் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரம் இல்ல, இயேசு எனக்குள்ள வந்து என் இருதயத்தையே மாத்துகிறார். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. இயேசு என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் என் இருதயத்தை மாத்துறாரு பாருங்க. அங்க மாறும்போது என்ன நடக்குது பாருங்க. 8ஆம் வசனம் பாருங்க. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசுநாதர் அவனை சொன்னாரா, டேய் நீ அநியாயமானவன்டா, நீ ரொம்ப மோசமான பாவிடா, நீ பண ஆசை உள்ளவன்டா, நீ ஜனங்களை ஏமாத்தி இருக்கிறடா அப்படின்னு இந்த ஜனங்கள் முறுமுறுத்த மாதிரி இயேசு அவனை பார்த்து முறுமுறுத்தாரா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய கவனம் எல்லாம் அவனுடைய இருதயத்தில் உள்ள விருப்பத்தை மாற்றுவதில் தான் கவனம் வைக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான் தெரியுமா? கர்த்தர் உங்கள் இருதயத்தில் உள்ள விருப்பத்தை அவருடைய விருப்பமாக மாற்றுறார். அது மாறிச்சுன்னா நான் சொல்கிறேன், இது வரைக்கும் வராததெல்லாம் இனி சேர கர்த்தரால் உதவி செய்ய முடியுன்றதுக்கு ஒரு பெரிய அறிகுறியை என் இருதயத்துக்குள்ள அவருடைய விருப்பத்தை கொண்டு இங்கே பாருங்க. இந்த சகேயு கட்டாயத்தினால இயேசு உண்டாக்குன விருப்பத்தை அவன் ஏற்றுக்கொள்ளலாம். தானாக சொல்கிறான். இந்த இயேசுவை சந்தித்த பிறகு, இந்த இயேசுவோடு அவனுக்கு ஒரு தொடர்பு உண்டான உடனே அவனுடைய விருப்பம் மாறுது. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் என் ஆஸ்தியை பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். நான் யாரிடத்திலாவது அநியாயமாக வாங்கியிருந்தா
நாளத்தனையாய் திருப்பி தரேன். என்ன மாதிரி ஒரு மாற்றம் பாருங்க. அவனுக்குள்ள இயேசு வரும்போது இயேசு அவனுடைய செய்கையை மாத்துறாரு, அவனுடைய எண்ணங்களை மாத்துறாரு. அவன் செய்கை மாறுது பாருங்க. அவனுடைய விருப்பத்தை கர்த்தர் மாத்துனதுனால அவனுடைய செய்கையே மாறுது. அப்ப கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுடைய செய்கை மாறணும்னா அவனுடைய இருதயத்துக்குள்ள உண்டாகிற விருப்பம் நல்லதா இருந்தா அந்த செய்கை ரொம்ப நல்லதா இருக்கும். அதுதான் இயேசுநாதர் சொல்றாரு, ஏன்னா உங்கள் இருதயமே பொக்கிஷமா இருக்குன்றாரு பாருங்க. நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இடமா இருக்கு? பொக்கிஷமா இருக்கு. ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்துக்கொண்டு வெளியே கொண்டு வருகிறான். நல்லதும் அங்கிருந்து தான் வருது, கெட்டதும் அங்கிருந்து தான் வருது. அப்போ என் ஆசை, என் விருப்பம் ஆண்டவர் விரும்புகிற ஒரு விருப்பமாய் அவர் மாற்ற நான் இடம் கொடுப்பேனா, இந்த சகேவுக்குள்ள கர்த்தர் உண்டு பண்ணின மாற்றத்தை போல என் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உண்டாக்குவார். இந்த சகேவுக்கு அவனுக்கு இருந்த பண ஆசை மாற வேண்டியதாக இருந்துச்சு. அநியாயமா ஜனங்களை ஏமாத்தி சம்பாதித்த அந்த கெட்ட செய்கைகள் அவனுக்குள் மாற வேண்டியதாக இருந்துச்சு. அந்த மாற்றுறதுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவனுக்குள்ள இயேசுவை குறித்த ஒரு விருப்பத்தை உண்டாக்குறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்க விருப்பமா இருப்பாருன்னா உங்க செய்கை ரொம்ப நல்லதா இருக்கும். மறுபடியும் சொல்லுங்க, இயேசு உங்க விருப்பமா இருப்பாருன்னா உங்க செய்கையெல்லாம் நல்லதா இருக்கும். இயேசு என்னைக்கு என் விருப்பமா இருக்கிறது கொஞ்சம் குறைதோ செய்கைலாம் கொஞ்சம் ஏடாகுடமா ஆகும், பேச்செல்லாம் கொஞ்சம் ஏடாகுடமா இருக்கும், பழகிற பழக்கம்லாம் கொஞ்சம் ஏடாகுடமா இருக்கும். ஆனால் இயேசு என் விருப்பமாக இருக்கிற வரைக்கும் அவர் என்னுடைய செய்கைகளை ஆளுகை செய்கிற கர்த்தராய் மாற. அவருக்கு விருப்பம் இல்லாத எதையுமே நான் செய்யவே மாட்டேன். கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு விருப்பம் இல்லாத எதையும் செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன்னா, இப்போ இது ஏன் விருப்பம் இல்லை, எனக்குள்ள ஒரு மனுஷன் அவன் எடுக்கும் தீர்மானம் அவனுடைய விருப்பத்தினால ஆரம்பிக்கப்படுதுன்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்முடைய விருப்பத்தையே அவருடைய விருப்பமா மாற்ற விரும்புறார். நான் சொல்றது நல்லா நீங்க கவனிக்கணும். அதை ஒவ்வொரு டிசிஷனும் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா உங்க விருப்பத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. குடும்பத்தை குறித்து நீங்க எடுக்கிற தீர்மானங்கள், உங்க வாழ்க்கையை குறித்து எடுக்கிற தீர்மானங்கள், இது எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா உங்க விருப்பத்தினால ஆரம்பிக்கப்படுகிற ஒன்று. கர்த்தர் பார்க்கிறார், உன் விருப்பம் தான் எல்லா தீர்மானத்தையும் உண்டு பண்ணுதுன்னா அந்த விருப்பத்தையே ஏன் விருப்பமாக்குறேன். அப்போ நீ எடுக்கிற தீர்மானம் நல்ல தீர்மானமா இருக்கும். அதான் செஞ்சாரு பாருங்க. இந்த சகைவுக்குள்ள போய் ஆண்டவர் இருக்கக்கூடிய ஒரு ஆசையை, இயேசு அவனுக்குள்ள வாழக்கூடிய இயேசுவோடு தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆசையை உண்டாக்குனார் பாருங்க. அந்த ஆசை அவனை முற்றிலும் மாத்துச்சு. அதுக்கு பிறகுதான் இயேசுநாதர் அவனை பார்த்து சொல்றாரு. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. நல்ல கவனிங்கள், என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இவனுக்கு ரட்சிப்பு, இவன் இருதயம் பாவம் மாத்திரம் இவனுக்கு மன்னிக்கப்படலை. நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தையை. இன்றைக்கு இவனுக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னா, இந்த சகேவுக்கு இன்னைக்கு இந்த ரட்சிப்பு வந்துச்சுன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்ல, இதுவரைக்கும் அவன் செஞ்ச பாவம் மாத்திரம் மன்னிக்கப்படுதுன்னு சொல்லல. ஆண்டவர் சொல்றாரு, இன்னையிலிருந்து அவன் இருதயமே மாறிடுச்சுன்றாரு. என்ன மாதிரி ஒரு சாட்சி பாருங்க. இயேசுநாதர் அவனை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தைங்க. அவனை பார்த்து சொல்ற, உன் பாவம் மாத்திரம் மன்னிக்கப்படலை ரட்சிப்பின் மூலமா, இந்த ரட்சிப்பின் மூலமா இயேசு அவனுக்குள்ள போய் அவன் இருதயத்தை மாத்துறான், அவன் விருப்பத்தையே மாத்துறாரு. அப்ப இன்னைக்கு நம்முடைய விருப்பம் இயேசு கிறிஸ்து உண்டு பண்ணுகிற விருப்பமா இருக்கணும். அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நீங்க எடுக்கிற தீர்மானங்கள் ஒன்று கூட உங்களுக்கு தோல்வியாய் முடிய கர்த்தர் இடம் கொடுக்கவே மாட்டார். இன்னைக்கு நிறைய தீர்மானங்கள் உங்கள் சூழ்நிலை அடிப்படையில் எடுத்திருக்கலாம். சூழ்நிலை அடிப்படையில் உண்டான அழுத்தத்தினால உண்டான விருப்பம், பிரஷர்னால உண்டாகிற டிசைர் இருக்கு. சில தேவைகள் நிமித்தமா, அந்த தேவைகள் எப்படியாவது நடந்துடணும் அப்படின்றது நிமித்தமா நம்ம தீர்மானம் எடுக்கிறோம் பாருங்க. அது எல்லாமே சூழ்நிலைகள், தேவைகள், நெருக்கடிகள், இது நிமித்தமாக ஏற்படுகிற தீர்மானம் அந்த விருப்பத்தினால் உண்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஒரு நாளும் என் தேவையினால
இந்த ஆசை உண்டாச்சு, அந்த ஆசை நிமித்தமாக இப்படி ஒரு தீர்மானம் எடுத்தேன் அப்படின்னு இல்லாமல், இல்லை, என்னை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார், என்னை ரட்சித்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார், என்னை ஒவ்வொரு நாளும் என் இருதயத்தை மாற்றுகிற, என் இருதயத்தை அவருடைய இருதயம் போல விரும்புகிற ஒரு இருதயமாக மாற்றுற ஒரு இயேசு என் கூட இருக்கிறார். அதன் அடிப்படையில் நீங்கள் தீர்மானம் எடுப்பீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் உங்கள் கூட நின்று உங்களை வெற்றி அடைய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இதுதான் இங்கே சகையுடைய வாழ்க்கையில் செஞ்சார். பாருங்கன்னா நிறைய உதாரணங்கள் இருக்குது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, என்ன, மக்தலேனா மரியாளை குறித்து வேதம் சொல்லும் போது நீங்கள் கவனித்து பாருங்கள். அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தா, இயேசு வருவதுக்கு முன்பாத வரைக்கும் ஏன்னா அவளுக்குள்ள 7 என்ன அசுத்த ஆவியினால, she was possessed by 7 demon spirit. இயேசு அவளை சந்தித்த பிறகு இயேசு அவளை எல்லா பிசாசின் பிடியிலிருந்தும் அவளை விடுவிக்கிறார். பாருங்க, விடுவித்து என்ன செய்யறாரு, அவளுக்குள்ள ஆண்டவரை குறித்து வந்து இயேசுவின் பாதத்தில் உட்கார்றா, இயேசுவோட இருக்கிறா. அந்த ஆசை எந்த அளவுக்கு இயேசுவின் மேல அவளை உறுதியாக்குச்சுன்னா, சிலுவையில் இயேசுநாதர் சிலுவையில் தொங்கும் போது எல்லாரும் விட்டு ஓடினார்கள், ஆனால் இவள் அங்க நின்றா. பாருங்க, இயேசு பாடுபட்ட ஒவ்வொரு பாடிலும் மக்தலேனா மரியாள் அங்க நின்றா. நின்று இயேசுநாதரோட எல்லா காரியத்தில் நின்றா. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் அவளை விட்டு ஓடினார்கள், ஆனா இவ ஓடலை. ஏன்னா இயேசு இவளை மாற்றினதை எண்ணி எண்ணி பார்க்கிறா. நல்ல கவனிங்கள், ஒவ்வொரு நாள் அவங்க இருதயம் இயேசு மாத்திர இருதயமா விருப்பமா மாறிச்சுன்னா, என்ன நடந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த இயேசுவை விட்டு நான் ஒருபோதும் விலகவே மாட்டேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எந்த சூழ்நிலை எனக்கு நான் சந்திக்க வேண்டியதாலும் இயேசுவை விட்டு நானும் விலக மாட்டேன், என் இயேசு என்னை விட்டும் விலக மாட்டார். அதுதான் ஆண்டவர் உண்டு பண்ணுகிற விருப்பத்தில் உண்டாகிற அற்புதமான விளைவுங்க. அப்படிப்பட்ட விதத்தில் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றி அவருடைய விருப்பத்தை உண்டு பண்ணுகிற விருப்பமாக மாறி இருக்கா? ஏன்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் அது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா உங்கள் விருப்பத்திலிருந்து ஆரம்பிக்குது. கையை வச்சு சொல்லுங்கள், நான் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் என்னுடைய விருப்பத்திலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. இட் பிகன்ஸ் ஃப்ரம் யுவர் டிசையர். அப்போ அந்த டிசையர் மாறிச்சுன்னா உங்கள் தீர்மானம் நல்லதாக இருக்கும். இன்னைக்கு உங்கள் தீர்மானம் தவறானதாக போயிருக்கா, சில சிக்கலுக்குள்ளே போயிருக்கிறோமா, அது காரணம் அந்த ஆசைகள் தவறானதாக இருக்கு. அந்த ஆசை நல்லதாக மாறுறதுக்கு சகேவுடைய இருதயத்துக்குள்ள இயேசு போய் மாற்றத்தை உண்டு பண்ணினது போல, பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரம் இல்லை, இயேசுநாதர் எனக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் என் இருதயத்தை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அடுத்தது கவனிச்சு போகிறீங்க, இங்கே பிலிப்பியரில் நம்ம வாசித்தது போல அவர் சொல்கிறாரு, நமக்குள்ள தேவன் என்ன செய்கிறார் என்பதை அங்கே சொல்லும்போது விருப்பத்தை ஒரு மனுஷனுக்குள்ள தேவன் உண்டு பண்ணுறாரு. அடுத்தது பாருங்கள், அங்கே சொல்கிறாரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள், ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில். இப்போ பாருங்கள், மனுஷனுக்குள்ள விருப்பம். அடுத்த இந்த விருப்பம் பாருங்கள், வாட் ஐ வாண்ட், எனக்கு என்ன வேணுமோ அதான் என் விருப்பம். இப்போ சகைவுக்கு இயேசு வேண்டியதாக இருந்துச்சு, இயேசு வந்த பிறகு அவனுடைய விருப்பம் இயேசுவா மாறினது. இன்னைக்கு நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், இயேசு என்னுடைய ஆண்டவரா இருக்கிறேன், என்னுடைய ஆண்டவர் இயேசுவா இருந்துகிட்டு இந்த இயேசுவை என் விருப்பமா நான் வைக்கலனா என் விருப்பங்கள் தேவனுடைய விருப்பமா மாற நான் இடம் கொடுக்கல. இப்போ செய்கை பாருங்க, இட் இஸ் மை சாய்ஸ். இந்த செய்கையை நான் தெரிந்து கொள்றேன், எந்த விதமான செய்கையா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் காட்டுறாரு. விருப்பத்தை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்து அந்த விருப்பத்தின் அதனுடைய விளைவாக தொடர்பாக மனுஷனுடைய செய்கை இருக்குன்றாரு. நல்லா கவனிக்கணுங்க, விருப்பத்தையும் கர்த்தர் உண்டு பண்ணிட்டு அந்த விருப்பத்துக்கான செய்கையை ஆண்டவர் உண்டு பண்ண நம்ம இடம் கொடுப்போம்னா ஆண்டவர் நிச்சயமான விதங்களில் நம்முடைய கிரியைகள் நமக்கு பலனளிக்கிற கிரியைகளாய் மாறும். கையை வச்சு சொல்லுங்க, நம்முடைய செய்கைகள் எப்படிப்பட்ட செய்கையாக இருக்கும்? பலனளிக்கிற செய்கைகள். நல்லா கையை வச்சு சொல்லலாம், ஆண்டவரே நீர் என்னுடைய விருப்பத்தை உம்முடைய விருப்பமாக ஆக்கிட்டீர்னா என்னுடைய செய்கைகள் எல்லாம் எனக்கு பலனளிக்கிற. நல்லா அந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய செய்கையெல்லாம் எனக்கு என்ன அளிக்கும்? பலன் இல்லை அப்படின்ற செய்கையாக இருக்காது.
என் உழைப்பு எனக்கு பலனை கொடுக்கல அப்படின்ற செய்கை இருக்காது. என் ஒவ்வொரு விருப்பமும் எனக்கு தேவன் உண்டு பண்ணுகிற ரிவார்டை, ஆன்சர்ஸை, ரிசல்ட்டை, ஏன்னா விளைவுகளை கொடுத்து கொண்டே இருக்கும். பாருங்க பாருங்க, ஒரு ஏன்னா நல்லா படிக்கிற பிள்ளைக்கு ஒரு ஆசை இருக்குன்னு வைங்களேன். ஏன்னா நான் ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு என்ன படிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, ஸ்டேட் ரேங்க் எடுக்கணும்னா காலையிலேயே எழுந்துச்சி ஒவ்வொரு நாளும் படிக்கணும். பாருங்கள், நைட்டும் மாலையிலையும் படிக்கணும், கிடைக்கிற நேரத்துலாம் படிக்கணும். இப்போ காலையில் எழுந்துச்சி படிக்கணும்னு ஒரு ஆசை. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி செல்ஃபோனில் ஒரு அலாரம் வைக்கிறாங்க. 5 மணிக்கு எழும்பணும். இன்றைக்கி காலையில் எத்தனை பேர் 5 மணிக்கு எழும்பணும்னு அலாரம் வச்சு வர முடியாமல் போனாங்களோ தெரில. நம்மளாம் வந்திருக்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அது மாதிரி ஒரு பிள்ளை ஆசைப்படுது, நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆகணும். அது நல்ல விளைவு. பாருங்கள், அந்த விளைவு வருவதுக்கு இந்த பிள்ளைக்கு ஆசை மாத்திரம் போதாது, செய்கை ரொம்ப முக்கியமானது. இப்போ அந்த 5 மணிக்கு அலாரம் வச்ச பிள்ளைக்கு காலையில் அலாரம் அடிக்குமா அடிக்காதா? உலகமே இடிஞ்சாலும் அலாரம் கரெக்டாக அடிக்கும். பாருங்க, 5 மணிக்கு அலாரம் அடிக்குது. அலாரம் அடித்த உடனே இந்த பிள்ளைக்கு தெரியுது, எழுந்துச்சி நம்ம படிக்கணும். படித்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சாதான், இதை நம்ம பழக்கப்படுத்தினாதான் நம்ம எக்ஸாம் எழுதக்கூடிய நாட்களில் நம்ம நல்லா எழுதி ஒரு ஸ்டேட் ரேங்கோ ஒரு டாப் ரேங்கில் வர்றதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு அந்த பிள்ளை அந்த ஆசைக்கேற்ற செய்கையை அலாரம் அடிக்கும் போது எழும்பணும். பாருங்க, எழும்பாமல் நான் தினந்தோறும் 5 மணிக்கு அலாரம் வச்சு ஆசைப்பட்டேன் படிக்கணும், நான் படிக்க முடியல, அதனால் படிக்கவும் முடியல, எழும்பவும் முடியல, இதை செய்ய முடியல, ஆனால் நான் எக்ஸாமில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்துடுவேன்னா நடக்குமா? இது நிறைய கிறிஸ்தவங்க அப்படி தான். நான் கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக நான் எல்லாம் செய்ய போகிறேன், ஆனால் விருப்பம் இயேசு உண்டாக்குற விருப்பமாகவே இல்லை, இடம் கொடுக்கவே இல்லை. அப்போ அந்த விருப்பம் நல்ல செய்கையாய் மாறணும்னா தினந்தோறும் அதற்கான முயற்சியை, அதற்கான பிரயாசத்தை இயேசு எனக்குள்ள செய்ய செய்ய நான் அவருக்கு இடம் கொடுக்க அதை நான் பயிற்சி பண்ண ஒரு நாள் நிச்சயமா கர்த்தர் எனக்கு கொடுக்குற எல்லா பலனையும் நான் பெறக்கூடியவனாய் மாறுவேன். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு கொடுக்குற பலனெல்லாம் நிச்சயமாய் பெறுவேன். இன்னைக்கு வராதது போல இருக்கலாம், ஆனால் நான் என் விருப்பத்தை செய்யலை, எனக்குள்ள உண்டாக்கின கர்த்தருடைய விருப்பத்தை நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அது நிச்சயமாக என் வாழ்க்கையில் நல்ல விளைவுகளை தேவன் உண்டு பண்ணுவார். அந்த செய்கைகள் நல்ல செய்கைகளாய் மாறும் என்பதை நான் நம்புகிறேன். ஏசுநாதர் பாருங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம், அவர் சொல்றாரு, பிதாவே என்னுடைய சித்தம் அல்ல, ஆகிலும் உம்முடைய சித்தம் என்னிலாக கடட்டும். உம்முடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கின்றாரு. சிலுவையில் பாடுகளை அனுபவிக்கணும், மனுக்குலத்தின் பாவத்தை அனுபவிக்கணும். அது எவ்வளோ கடினமான ஒன்று, எவ்வளோ வேதனையான ஒன்று என்று இயேசுவுக்கு தெரிந்திருந்தாலும் அவர் சொல்றார், ஆண்டவரே இந்த விருப்பத்தை நிறைவேற்றதான் நீர் என்னை அனுப்பி இருக்கிறீர். ஆண்டவரே இந்த விருப்பம் நிறைவேறக்கூடிய செய்கையை செய்ய உம்முடைய விருப்பத்துக்கும் உம்முடைய சித்தத்துக்கும் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து அவர் செய்கையின் மூலமாய் இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோமே, இது அவர் செய்கை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் பிதாவினுடைய விருப்பத்தை செய்கையாய் அவர் கல்வாரி சிலுவையில் செய்ததினால இன்றைக்கு நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்ம மாத்திரம் இல்லை, இன்னும் ஏராளமான பேர் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருடைய செய்கை அற்புதமான விளைவை உண்டாக்குது. நல்ல கவனிங்கள், இது இயேசுநாதருக்கு மாத்திரம் இல்லை, இயேசுநாதருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் இது பொருந்தும். இயேசு எப்படி பிதாவினுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்ற அவருடைய செய்கையை அதுக்கு ஏதுவாக ஒப்பு கொடுத்தாரோ, இன்றைக்கு என்னுடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் உண்டு பண்ணுகிற விருப்பத்தை நான் உண்டு பண்ண இடம் கொடுக்கும்போது நான் சொல்லுகிறேன், என்னுடைய செய்கையெல்லாம் கர்த்தர் உண்டு பண்ணுகிற விளைவை பிரதிபலிக்கும். எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை வைத்து சொல்லுங்க. கர்த்தர் உண்டு பண்ணுகிற பலனை பிரதிபலிக்கும். இப்போ இந்த விருப்பத்தையும் செய்கையும், இப்போ விருப்பம்னா என்னன்னு கவனிச்சோம், செய்கைனா என்னன்னு பார்த்தோம். இப்போ இந்த விருப்பத்தையும் செய்கையும் தேவன் எப்படி நம்மில் உண்டு பண்ணுறாரு அதை கொஞ்சம் கவனிச்சா
நம்முடைய விருப்பங்கள் இப்படி தான், இப்படிலாம் ஆண்டவர் இந்த மாதிரி காரியங்களை எனக்கு சொல்லி என் விருப்பத்தை அவருடைய விருப்பமாக மாற்றுறார். இதை அறிந்து கொள்ளணும் பாருங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் எடுக்கிற தீர்மானம் எல்லாம் அவனுடைய விருப்பத்தின் அவருடைய ஆரம்பமாக அதனுடைய விளைவாக இருக்குது. அந்த விருப்பம்தான் மனுஷனுடைய செய்கையாக மாறு. அந்த செய்கை அவனுக்கு பலனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் கர்த்தர் எப்படி அவர் விரும்புகிறபடி அவருடைய விருப்பமாக அவருடைய செய்கையாய் நான் மாற்ற என்ன செய்யணும் பாருங்க. முதலாவது ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. 119 சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் இப்போ நம்முடைய விருப்பத்தை அவருடைய விருப்பமாக மாற்ற, அவர் விரும்புகிற செய்கையை அவர் உண்டாக்குற விருப்பத்தின் அடிப்படையில் நான் செய்ய. 119 சங்கீதம் 11 வசனத்தை நம்ம வாசிப்போமா? எல்லாரும் இணைந்து வாசிப்போம். 119 சங்கீதம் 11 வசனம் பாருங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில். நல்ல என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்குனா, ஆண்டவரே உமக்கு விரோதமாய், ஆண்டவரே என் இருதயம் வேலை செய்யாதபடிக்கு, உமக்கு விரோதமான விருப்பங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வேலை செய்யாதபடிக்கு. பாவம் என்பது என்ன? கர்த்தர் சொல்றத மீறி செய்யறது தான் பாவம் பாருங்க. கர்த்தர் சில காரியங்களை விரும்புவதுக்கு நமக்கு அனுமதி கொடுக்கிறாரு, சிலதை வேண்டாம்ப்பா, அந்த விருப்பம் உனக்கு கெடுக்கும்பா, அது பாவமா அது மாறுது. அதை விரும்பாததை கர்த்தர் வேண்டான்னு சொல்றதை நான் விரும்பி செய்யறேன் பாருங்க, அது பாவமா மாறிடுது. அப்ப இங்க சொல்றாரு, ஆண்டவரே நான் உமக்கு உம்முடைய விருப்பத்தையும் அந்த விருப்பத்தின் அடிப்படையில் என்னுடைய செய்கை மாறணும்னா, இங்க முதலாவது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, அவருடைய வார்த்தை எடுத்து என் இருதயத்துக்குள்ள நான் வச்சு காக்கணும். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள அவருடைய விருப்பத்தை உண்டாக்கும். கையை வாய்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன செய்யும்? அவர் உண்டு பண்ணுகிற விருப்பத்தை எனக்குள்ள உண்டாக்கும் பாருங்க. இந்த வார்த்தை அப்படிப்பட்ட வல்லமையான வேலையை செய்யுங்க. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ள விருப்பத்தை, அந்த வடிவை உண்டாக்கும். உங்களுக்கு ஆன அற்புதமான விளைவுகளை கொண்டு வருகிற ஒரு விருப்பத்தை உண்டாக்குற தேவனுடைய வார்த்தை பாருங்க. அதே பிலிப்பியர் 2 அதிகாரத்தில் இங்கே சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன்னு சொல்றாரு. உம்முடைய வார்த்தையை கொண்டு போய் என் இருதயத்துக்குள்ள வைக்கிறேன், ஏன்னா அந்த வார்த்தை தான் எனக்குள்ள விருப்பத்தை உண்டாக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதே பவுல் இங்க சொல்றாரு பாருங்க, பிலிப்பியர் 2 அதிகாரம் 14 வசனத்துல பாருங்க, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதுக்கு ஜீவ வசனத்தை. நல்ல கவனிங்கள், அவர் சொல்றாரு, நான் வீணாக ஓடல, வீணாக பிரயாசப்படல என்கிற ஒரு மகிழ்ச்சி எனக்கு இருக்கும். ஆண்டவரே, நான் வாழ்ந்தேன், என் ஆசையிலேயே வாழ்ந்தேன், என் ஆசைக்கு ஏற்ற விருப்பத்தையே செய்கையே நான் செஞ்சு முடிச்சேன். அப்படி இல்லை ஆண்டவரே. நான் இந்த உலகத்தில் என்னைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டனோ அன்னைக்கு ஒன்று நடக்குது. இந்த இயேசு எனக்குள்ள வந்து ரட்சிப்பை கொடுத்தவர் மாத்திரம் இல்லை, என் பாவ வாழ்க்கையில விடுவித்தவர் மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் என் இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிற விருப்பமா மாத்துறாரு. அந்த விருப்பத்துக்கு அடிப்படையில் என்னுடைய செய்கைகள் வருவதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்தை கொண்டு போய் உன் இருதயத்துக்குள்ள பத்திரமா வை. அதே பவுல் சொல்றாரு இங்கே, நான் வீணாக ஓடல, நான் பிரயாசப்பட்டது என்ன, நான் வீணாக ஓடவும் இல்லை, வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். நல்லா என்ன சொல்றாரு, ஜீவ வசனத்தை நான் பிடித்து கொண்டேன். ஏன் வீணாக ஓடல, நான் ஏன் வீணாக பிரயாசப்படல, எனக்கு ஏன் பலன் வந்து வீணான பலனா மாறலனா, எனக்கு ஒன்று தெரியும், நான் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டேன். கையை வைத்து சொல்லுங்க, என்னோட கர்த்தர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவ வார்த்தை. கையை வைத்து சொல்லுங்க, கர்த்தர் என் கூட பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படிப்பட்ட வார்த்தை? இது எல்லாமே ஆண்டவர் மகிமையான விதத்தில் ஜீவ வசனமாகிய அந்த வசனத்தை கொண்டு போய் உங்க இருதயத்துக்குள்ள வைக்கிறார். இன்னைக்கு இவ்வளவு நேரம் கர்த்தர் பேசின வார்த்தை ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தை உங்களுக்குள்ள ஜீவ விருட்சங்களை உண்டாக்கும். கையை வயதை சொல்லுங்க, ஜீவ வார்த்தை எனக்குள்ள என்ன உண்டாக்கும்? ஜீவ விருட்சங்களை உண்டாக்கும். நல்ல
என்ன விளைவுகளை உண்டாகும். என்னென்ன காரியங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகணுமோ கர்த்தர் கொண்டு வந்து என் இருதயத்துக்குள்ளே வைக்கிற அவர் வார்த்தையினால அந்த விருப்பத்தை உண்டாக்கி அந்த விருப்பத்துக்கு ஏற்ற செய்கையை உண்டு பண்ணி இப்போ அந்த விருப்பமும் செய்கையும் எனக்கு ஜீவ விருட்சத்துக்கான ஜீவ வார்த்தைக்கான விளைவுகளை உண்டாக்குது. இப்படி தான் கர்த்தர் பாருங்க நம்முடைய விருப்பத்தையும் நம்முடைய செய்கையும் என்ன பண்ணுறாரு, அவருடைய சித்தத்துக்கு ஏதுவா அதை மாற்றுறார். அப்போ இந்த வசனத்தை கொண்டு போய் என் இருதயத்துக்குள்ளே வைக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, தேவன் அவர் வசனத்தை கொண்டு போய் எங்கே வைக்கிறாரு? காதில் கேட்க வைக்கிறத என் இருதயத்தில் வைக்கிறதுக்கான வேலை எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. காதில் கேட்டுட்டு அந்த காதில் விடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நான் காதில் கேட்டதை என் இருதயத்தில் கொண்டு போய் வச்சு அந்த இருதயத்தில் இருக்கிறத கொண்டு போய் மனதுக்குள்ளே மறுபடியும் தியானித்து அதை தான் வேத வசனம் சொல்லுது, இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில் பிரியமாக இருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அந்த அந்த இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு மனுஷனுக்கு எங்கே இருக்கணும்னா இருதயத்துக்குள்ளே இருக்கணும். அந்த வசனம் இருதயத்துக்குள்ள வசனம் தான், இரவும் பகலும் அதை தியானிக்கிறேன். அந்த தியானம் எனக்கு நல் விளைவுகளை நல்ல மாற்றங்களை உண்டாக்குது பாருங்க. ரெண்டாவது, எப்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அவருடைய விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிறார்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமாக செய்கிறார். ரெண்டாவது, இந்த விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுது பாருங்க. 16ஆம் வசனம் வாசிப்போமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை. இப்ப பாருங்க, இங்க ஆவியானவர் வேலையை செய்யறாரு. என்ன செய்யறாருன்னா, நான் எதுக்கெல்லாம் அட்ராக்ட் ஆயிருக்கிறனோ அந்த அட்ராக்ட் ஆகிற காரியங்கள் நல்லதா இருந்தா ஆவியானவர் துணையா இருக்கிறார். நான் அட்ராக்ட் ஆகிற காரியங்கள் என்ன நல்ல விளைவு கொடுக்காது, பிரயோஜனமான காரியத்தை உண்டு பண்ணாதுன்னா, இப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள எல்லா கெட்ட விருப்பங்கள் கெட்ட விளைவுகளிலிருந்து அந்த பிடியிலிருந்து அந்த கிரிப்ல இருந்து என்னை லூசன் பண்றார், என்னை விடுவிக்கிறார். அந்த விடுவிக்கக்கூடிய வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். அதுதான் இங்கே பவுல் சொல்றாரு. ஏன்னா அங்கே ரொம்ப அற்புதம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். என்ன செய்கிறார் பாருங்க, ஆவியானவர் இந்த மாம்ச இச்சைக்கு ஏதுவா இந்த மாம்சம் நடக்காதபடிக்கு என் இருதயத்துக்குள்ள அவருடைய விருப்பத்தை உண்டு பண்ண அவருடைய வார்த்தையை வச்சு அந்த வார்த்தை இப்போ பரிசுத்த ஆவியானவர் எடுத்து எனக்குள்ள வேலை செய்யும் போது என் அட்ராக்ஷன் எல்லாமே என் இருதயத்துக்குள்ள வைக்கப்பட்ட வார்த்தைக்கு நேராக என் அட்ராக்ஷன் மாறுது. அந்த விதத்தில் என் அட்ராக்ஷன் மாறுறதுக்கு ஆவியானவர் எனக்குள்ள வேலை செய்கிறார் பாருங்க. யோசேப்பு ஒரு அற்புதமான உதாரணம் பாருங்க. யோசேப்பு அடிமையாய் கொண்டு போகப்பட்டு போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறான். போத்திபா பார்க்குறான், இவன் கை வைக்கிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுது. அதனால் என்ன செய்கிறான், போத்திபா என்ன செய்கிறான்னா அவனுடைய வீட்டின் எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுக்கும்படி அவன் கையில் கொடுக்குறான். ஆனால் அந்த போத்திபாருடைய மனைவி பாருங்க, கெட்ட எண்ணம் உள்ளவர். அவளுக்கு இருந்த அட்ராக்ஷன் தவறான ஒரு அட்ராக்ஷன். அந்த தவறான அட்ராக்ஷனுக்கு ஏதுவா இந்த யோசேப்பை இழுப்பதுக்கு அவ எல்லா வேலையும் செஞ்சு ஒரு சந்தர்ப்பம் அவளுக்கு கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த வார்த்தையை வாசிக்கும் போது இந்த யோசேப்பு எதில் அட்ராக்டடாக இருந்தான்றதை காட்டுறான் பாருங்களேன். ஆவியானவர் செய்யக்கூடிய மகிமையான வேலை அதுதான். ஆவியானவருக்கு தெரியும் என்னை எதில் அட்ராக்டாக இருக்க வச்சா நல் விளைவுகள் வருமோ அதில் தான் என்னை அட்ராக்ட் பண்ண வைப்பார். கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. என் அட்ராக்ஷன் தப்பானதுல இருந்தா அது எனக்கு விளைவு உண்டாக்காதுன்னா ஆவியானவர் எனக்குள்ள இருந்து எனக்குள்ள உணர்த்திக்கிட்டே இருப்பார். அது தப்பு, இது நல்லது இல்லை, ஒரு சமாதானம் இருக்காது பாருங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் பாருங்க. இந்த யோசேப்பு எதில் அட்ராக்டடா இருந்தான்றது தான் இந்த வசனத்தின் மூலமா நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. அங்கே சொல்கிறான் பாருங்க, 7ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் வசனம் வாசிப்போமா? சில நாள் சென்ற பின்பு, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 7ஆம், சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேலே கண் போட்டு என்னோட சஞ்சரி என்றால், அவனோ தன் எஜமானுடைய வீட்டின் எஜமானின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல்
தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில, எல்லாம் கொஞ்சம் என்ன சொல்றான் பாருங்க, எஜமான் என்ன பண்ணிருக்கான், எனக்கு எல்லாத்தையும் கையில கொடுத்துருக்கிறாரு. அவன் சொல்றான், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேற ஒன்றும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வீட்டில் என்ன காட்டிலும் பெரியவங்க இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த போத்திபார் என்ன பண்ணியிருக்கானா, எல்லாத்தையும் கையில் கொடுத்துருக்கிறாரு எஜமானு. நீ அவருடைய மனைவியாக இருக்கிறதுனால உன்னை தவிர மீது எல்லாமே என் கையில் தான் இருக்கு. இந்த வீட்டில் பெரிய ஆள் நான் தான். யோசிச்சு பாருங்க. யோசேப்பு கெட்ட விருப்பங்களுக்கு அவன் அட்ராக்ட் ஆகி அவன் தன்னை ஒப்பு கொடுத்துருந்தானா, அவனா யோசிச்சிருப்பான், நானே தனியாக இருக்கிறேன், அடிமையாக இருக்கிறேன், வீட்டை விட்டு தூரமாக வந்திருக்கிறேன், ஐ எம் ஃபீலிங் ஆல் அலோன் அப்படின்னு சொல்லி பாவம் செய்வதுக்கு நிறைய காரணங்களையும் சாக்குகளையும் தேடி இருக்கலாமே. ஆனால் அவன் சொல்றான், என்ன சொல்றான், இப்ப இந்த பெரிய பொல்லாப்ப என் தேவனுக்கு விரோதமா நான் எப்படி செய்வேன்றான். இந்த பாவத்தை என் தேவனுக்கு விரோதமா, என்னை பார்க்கிற தேவனுக்கு விரோதமா நான் எப்படி செய்ய. இந்த விருப்பம், இந்த காரியத்தில் தேவனுக்கு விருப்பம் கிடையாது. எப்படிங்க அவனுக்கு தெரிஞ்சு? அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர் சொல்றார் தேவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது. அதான் நம்ம கலாத்தியர் 5:16 வாசிக்கிறோம். மாம்சத்துக்கு ஏற்றபடி மாம்ச இச்சைக்கு ஏதுவாக நம்ம நடக்கப்படாதபடிக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருந்து உணர்த்துறாரு, இது தப்பு, இப்படி பேசாத, இதை செய்யாத. சில தீர்மானங்கள் எடுக்கும் போது சில ஆசைகள் அடிப்படையில் எடுக்கிறேன், ஆனா ஆண்டவர் சொல்றார், இது செய்யாதப்பா, இது உனக்கு கெடுதியை கொண்டு வரும், நல்ல விளைவை கொண்டு வராது, இப்படி பேசாத. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணனா நல் விளைவுக்கு ஏதுவா பரிசுத்த ஆவியானவர் அட்ராக்ட் பண்ண வைக்கிற காரியத்தில் நான் அட்ராக்ட் ஆகிறேன். இப்போ கவனிச்சு பாருங்க, இருதயத்தில் கொண்டு வந்து வார்த்தையை வச்சு நமக்கு விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுறாரு. அந்த இருதயத்தில் கர்த்தர் வச்ச வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து என்ன அந்த வார்த்தையின் அந்த ஒரு பிரதிபலத்துக்கு உண்டாக்குவதுக்கு ஏதுவான அட்ராக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நல்லா கவனிங்கள். எதில் நம்ம அட்ராக்ட் ஆகிறோமோ அது மேலே தான் ஆசையை வைக்கிறோம். அப்படியே இல்லையா? கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எது மேலே நமக்கு அட்ராக்ஷன் போதோ அதை தான் நான் விரும்புகிறேன். அந்த விருப்பத்தை எப்படியாவது என் செய்கையாக மாற்றணும்னு நினைக்கிறேன் பாருங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் இருதயத்தில் கொண்டு போய் என் வார்த்தையை வை, என் வார்த்தை விருப்பமாக மாறட்டும். அந்த விருப்பத்தை பரிசுத்த ஆவியான அட்ராக்ஷனாக மாற்றுவார். அந்த விருப்பம் பரிசுத்த வார்த்தை என் இருதயத்தில் இருக்கணும். அந்த வார்த்தை விருப்பத்தை உண்டாக்குது. அந்த விருப்பத்தை இப்போ ஆவியானவர் எனக்குள்ள இருந்து இந்த மாம்சத்தில் என்ன செய்யறாருன்னா அந்த வசனம் உண்டாக்குற விருப்பத்தை அட்ராக்ட் பண்ண வைக்கிறாரு. அது மேலதான் எனக்கு அட்ராக்ஷன். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் மேல அட்ராக்ஷன் இருக்கு. இயேசு என்ன விரும்புறாரு, இயேசு என்ன செய்ய விரும்புறார், எப்படிப்பட்ட செய்கையை கர்த்தர் என் மூலமா கொண்டு வர விரும்புறாரு. அந்த ஜீவ வசனத்தை பிடிச்சு கொண்டு ஜீவ விருட்சங்களை உண்டு பண்ணுகிற பாத்திரமா கர்த்தர் நம்மளை மாத்துறாரு. மூணாவது பாருங்க, கர்த்தர் எப்படி இந்த விருப்பத்தையும் செய்ய உண்டு பண்ணுறாருன்னா ஜெபத்தின் மூலமா கர்த்தர் செய்கிறாரு. எந்த வார்த்தையை கொண்டு வந்து இப்போ வச்சாரோ, எந்த வார்த்தையின் அட்ராக்ஷனை உண்டு பண்ண ஆவியானவர் இந்த மாம்ச இச்சையிலிருந்து நம்மளை விடுவிக்கிறாரு. இப்போ சொல்றாரு, இந்த வார்த்தையின் விருப்பத்தின்படி இந்த மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணி அந்த வசனத்துக்கு ஏதுவான விருப்பத்தை அட்ராக்ட் பண்ண வச்ச பரிசுத்த ஆவியானவருடைய துணையோட நான் ஜெபம் பண்ணனா, நான் சொல்கிறேன், என் ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் பதில் அளிக்கிற ஜெபமாய் மாறும். விளைவுகள் வரும். நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் நடக்கும். அது ஏன்னா என் அட்ராக்ஷன் அந்த வார்த்தை, எந்த வார்த்தை விருப்பத்தை உண்டாக்குதோ அந்த வார்த்தை மேலே அட்ராக்ஷன் வந்திருக்கா, அதில் ஈர்ப்பு வந்திருக்கா, ஆவியானவர் அப்படிப்பட்ட ஈர்ப்பை உண்டாக்க நான் இடம் கொடுத்துருக்கேனா இந்த மாம்சத்தில் அப்படின்னா, என் ஜெபம் கர்த்தருக்கு முன்னாடி போகும்போது நான் கேட்குற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் கர்த்தர் எனக்கு 100 மடங்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாக இருப்பார். ஜெபம் பண்ணும்போது இப்படி ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே என்னுடைய மனதை மாற்றும், என் இருதயத்தை மாற்றும். ஆண்டவரே என் விருப்பத்தை உங்கள் விருப்பம் ஆக்குங்க. ஆண்டவரே அந்த விருப்பம் என்னுடைய வாழ்க்கையின் செய்ய மாறட்டும்.
நிறைய பேருடைய ஜெபம் என்னன்னா, நேராக எடுத்தோன்னு போன, ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாற்ற, ஆண்டவரே இந்த தடையை நீக்க. ஆண்டவர் கேட்குறேன், முதல்ல உன் விருப்பம் மாறணும்பா. அந்த விருப்பம் மாறுறதுக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் இருதயத்தில் கொண்டு போய் என் வார்த்தையை வை. அந்த வார்த்தையை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைக்கான அட்ராக்ஷனை இந்த மாம்சத்தில் உண்டாக்குறதுக்கான என் மனம், என் இருதயம் அதில் பதியப்படணும். 4வது சொல்றாரு, ரொம்ப முக்கியமான ஒன்று பாருங்க, ட்ரையல்ஸ். வாழ்க்கையில் நிறைய சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும். அதில் ஆண்டவர் சொல்றாரு, எப்படி கர்த்தர் உண்டு பண்ணுகிற விருப்பமும் செய்யும் இருக்கு பாருங்க. வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எல்லா சோதனைகள், எல்லா பிரச்சனைகளும் ஒன்றை நிரூபித்து காட்டும். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ சவால், எவ்வளோ போராட்டத்துக்குள்ளே போனாலும் என் இயேசு எனக்குள்ளே உண்டாக்கின விருப்பத்தையும் செய்கையும் அவர் செய்வார். அந்த விருப்பமும் செய்கையும் நடக்கும்போது என்னுடைய எல்லா ட்ரையல்ஸ்லையும், என்னுடைய எல்லா பிரச்சனையிலையும், என்னுடைய எல்லா போராட்டத்திலும் நான் ஒரு முடிவை காண்பேன். அந்த முடிவு என்ன? கர்த்தர் எனக்கு கொடுக்குற நல்ல மாற்றங்களை நான் நிச்சயமாக அனுபவிக்கிறவனாய் மாறுவேன். ஒரு வசனத்தை அதுக்கு வாசிக்க விரும்புகிறேன் பாருங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம். ரோமர் 5ஆம் அதிகாரம். இப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் பவுல் சொல்கிறாரு, நீர் தான் ஆண்டவரே விருப்பத்தையும் செய்கையும் ஆண்டவரை உண்டாக்குற கர்த்தராக இருக்கிறீர் என்பதை ரொம்ப அருமையாக சொல்கிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனத்தையும் நாம் இணைந்து வாசிப்போம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து. நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள விருப்பமாக மாறும்போது அந்த வார்த்தை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைக்கு ஏதுவான அட்ராக்ஷனை இந்த மாம்ச சரீரத்தில் உண்டாக்கக்கூடிய வேலையை நான் செய்வேனா? இப்போ நான் ஜெபிக்கும் போது, என் உபத்திரத்தின் நடுவே, என் பிரச்சனை நடுவே நான் ஜெபிக்கும் போது அங்கே சொல்றாரு, உபத்திரம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலும் மேன்மை பாராட்டுகிறோம். நல்லா என்ன மாதிரி மாறுகிறோம் பாருங்க. உபத்திரவங்களில நான் என்ன பண்றேன்? மேன்மை பாராட்டுறேன். ஏன் மேன்மை பாராட்டுறேன்னா, எனக்கு ஒன்று தெரியும், இந்த உபத்திரத்தின் நடுவே என் இயேசு எனக்கு கொடுக்கிற விடுதலை நான் அனுபவிப்பேன். என் இயேசு எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெறுவேன். இந்த ஒரு வெளிச்சம் யாருக்கு இருக்கும்னா, ஏன் விருப்பம், ஏன் செய்யணும்னு நினைக்கிறவங்க வரவே வராது. இயேசுவே, என் இருதயம் ஒவ்வொரு நாளும் நீர் விரும்புகிறதை தியானிக்குது. அந்த விருப்பத்தை செய்ய என் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன். அது எந்த உபத்திரமானாலும் நாங்கள் மேன்மை பாராட்டுறோம். ஏன் கிறிஸ்துவை மேன்மை பாராட்டுறேன்னா, என்னுடைய பிரச்சனைகளில் என்னை விடுவிக்கக்கூடிய ஒரே தேவன் அவர் ஒருவரே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிற யாவருக்கும் என்ன நடக்குமா? சகலம். கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த உபத்திரத்தின் நடுவே இன்னைக்கு நீங்க இருந்திருப்பீங்கன்னா கையை உயர்த்தி சொல்லுங்க, அந்த உபத்திரத்தின் நடுவில் எனக்கு வரக்கூடிய பலன் என்ன தெரியுமா? சகலமும். சொல்லுங்க வாய்த்திருந்து, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக முடியும். கையை உயர்த்தி சொல்லுங்க, சகலம் எனக்கு. இதுதான் உபத்திரவத்தில் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் என்பதுக்கு அறிகுறி. என்ன நம்பிக்கை? இது ஏன் விருப்பம் இல்லை, என்னுடைய செய்கை அல்ல, என் இயேசு உண்டு பண்ணுகிற விருப்பம், இயேசு உண்டு பண்ணுகிற செய்கை. ஆகவே உபத்திரவத்தில் நான் மேன்மை பாராட்டுறேன். ஏன் மேன்மை பாராட்டுறேன்னா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் என் இயேசு எனக்கு செய்து முடிப்பார். பேதுரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பேதுரு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற வரைக்கும் எத்தனை முறை ஆண்டவரை மறுதலிச்சிருப்பாங்க யோசித்து பாருங்க. எத்தனை முறை ஃபெயிலியர் ஆன ஒரு ஆளுங்க அவன். ஆனால் என்னைக்கு இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில் கொடுத்த அழைப்பு, அவனை சீஷனா தெரிந்து கொண்டு இயேசுநாதர் தந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து அவன் மேலே தங்கியிருந்தாரோ, அன்னையிலிருந்து அவனுடைய பயம் நீங்கிச்சு. தைரியமாக பிரசங்கம் பண்ணுறான். இயேசுவுக்காக எந்த பாடையும் அனுபவிக்க ஆயத்தமாக இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் செஞ்ச கிரியைகள் ஒன்றல்ல, ஏராளமான கிரியை. அவன் நடந்து போகும், அவன் நிழல் பட்டு சுகமான அற்புதமாக இயேசு செய்த கிரியைகளை காட்டிலும் மேலான கிரியைகளை அவனை கொண்டு செஞ்சாரே. அதுக்கு ஒரே காரணம்தான்,
அவனுக்குள்ளே இருந்த தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையை பரிசுத்தாவியானவர் எடுத்து மறுபடியும் அட்ராக்ட் பண்ண வச்சு பேதுரு ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? ஆண்டவரே, நீர் சொன்னபடியே உமக்கு நாங்கள் இந்த உலகத்தின் கடைசி நாள் புரிந்தோம் இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்கணும்னு பேதுரு விரும்பி இயேசுவுக்காக. இயேசுவை நீ பிரசங்கிக்க கூடாதுன்னு சொல்ல நான் சொல்கிறான், இல்லை, இந்த இயேசுவை நான் பிரசங்கிப்பேன். இயேசு இவர் இல்லை, இவர் இயேசுவா எனக்கு தெரியாதுன்னு சொன்னவன் அதே பேதுரு சொல்றான், இல்லை, இந்த இயேசுவை பிரசங்கிக்க கூடாதுன்னு சொன்னா இந்த இயேசுவை நான் பிரசங்கிப்பேன். என்ன மாதிரி ஒரு தைரியம் பாருங்க. அவன் விருப்பமே மாறிச்சு, அவனுடைய செய்கை மாறிச்சு. நான் சொல்றேன், இன்னைக்கு நம்மோட பேசின கர்த்தர் நம்முடைய விருப்பத்தையும் செய்கையும் அவர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, என் விருப்பத்தையும் செய்கை யார் உண்டு பண்றா? கர்த்தர் உண்டு பண்றார். கர்த்தர் உண்டு பண்ணார்னா விளைவுகள் அற்புதமானதாக இருக்கும், தோல்வியாக இருக்காது, நல்ல விளைவுகளாய் கர்த்தர் மாற்றுவார். இப்படி நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் இந்த நாட்களில் நல்ல விளைவுகளை காண கர்த்தர் இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறார். விருப்பத்தையும் செய்கையும் மனுஷனுக்குள்ளே உண்டு பண்ணுகிறவர் கர்த்தர். இதை ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொண்டு, ஆண்டவரே, இன்னையிலிருந்து என் விருப்பம் என் செய்கை நீர் உண்டு பண்ணுகிறதா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா அதனுடைய விளைவு, நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆச்சரியப்படுகக்கூடிய, உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க. அப்படிப்பட்ட மகிமையான விளைவை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த நாட்களில் எனக்கு அப்படிப்பட்ட மகிமையான விளைவுகளை கர்த்தர் உண்டு பண்ணுவார்? என் தேவன் எனக்கு சகலத்தையும் நன்மைக்கேதுவாக அவர் முடித்து கொடுக்க வல்லவர். எத்தனை பேர் நம்புகிறவங்க இடத்துல எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை நேரத்தில் நாங்கள் கேட்ட இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே, எங்களை நீர் விரும்புகிறபடி ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தையும் செய்கையும் நாங்கள் செய்கிறவர்களாய், அந்த விருப்பத்தையும் செய்கைகளையும் நாங்கள் செய்யும் போது நீர் உண்டு பண்ணுகிற விளைவு சகலமும் நன்மைக்கு எதுவாய் முடியும். கையை வாய்த்து சொல்லுங்க, சகலமோ. எல்லா வாய்களும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, சகலமோ. எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே எப்படி நடக்கும், எப்படி ஆகும்? இல்லை இல்லை, கர்த்தருடைய விருப்பத்தையும் செய்கையும் அவர் எனக்குள்ள உண்டாக்கும் போது நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, சகலமோ நன்மைக்கு ஏதுவாக மாத்திரம்தான் முடியும். ஒண்ணுமே தீமைக்கு ஏதுவா இருக்காது, சகலமும் நன்மைக்கு ஏதுவா இருக்கும். எங்கள் அன்பின் தேவனே, இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டவர்கள், இந்த வர நாட்களில் ஆண்டவரே இந்த செய்தியை வீடியோ மூலமாக கேட்க போறவர்கள் ஒவ்வொருவரும் நம்பட்டும், கர்த்தர் உண்டு பண்ணுகிற அவருடைய விருப்பம், அந்த விருப்பத்துக்கு ஏதுவான கர்த்தர் கொண்டு வர விரும்புகிற செய்கைகள், இதனுடைய விளைவு கர்த்தர் எங்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாகவே நீ செய்வீர் என்கிற நம்பிக்கையோட எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதம் உடைய பிள்ளைகளுடைய விளைவுகள், ஆண்டவரே பிரயாசங்கள், ஆண்டவரே பிரதிபலன், எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க? சகலமோ நன்மைக்கு ஏதுவாக இருக்கும். சொல்லுங்க வாயத்திறந்த, சகலம் எப்படி இருக்கும்? இந்த நம்பிக்கையோடு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நம்பிக்கைக்கு ஏதுவான இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி எங்க விருப்பமும் செய்கையும் கர்த்தரால உண்டு பண்ணுகிற ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் எங்களை எப்பொழுதும் உமக்கு முன்பாக நிறுத்த எங்களை நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.